இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம். சுண்டக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டுட்டு நல்ல ஒரு இடிகள் வச்சு இந்த மாதிரி இடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இது விதை பகுதியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த சுண்டக்காயை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கலாம். காரம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கான இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆறவும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இந்த தாளிப்பு கொடுத்தா பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கிறதையும் உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதுங்க. நம்மளுக்கு சுண்டைக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிருங்க. சூடான சாதம், தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.